ஆண்டவர் சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாக்கியம், அவங்களுக்கு தீமைக்கு நீங்க தீமை செய்யாதிருங்கள், நன்மை செய்ய நாடுங்கள், அவங்கள மகிமைப்படுத்தக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய யோக்கியமான காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக யோக்கியமானதை செய்யுங்கள், அயோக்கியமானதை செய்ய வேண்டாம், தீமைக்கு தீமை சரி கட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது ரொம்ப கடினமான ஒரு உபதேசம் பிரதர். இன்னைக்கு எப்படி நமக்கு தீமை செய்கிறாங்க, நம்மளை வச்சு செஞ்சிடறாங்க பிரதர், இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாக்கியம், அவங்களுக்கு தீமைக்கு நீங்கள் தீமை செய்யாதிருங்கள், நன்மை செய்ய நாடுங்கள், அவங்கள மகிமைப்படுத்தக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய யோக்கியமான காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு வேடிக்கையான கதையை நான் கேட்க நேர்ந்தது. ஒரு காட்டு வழியே ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வழி விலகி அடர்ந்த காடுக்குள்ளே போயிட்டான். டீப் ஃபாரஸ்டுக்குள்ளே போன பிறகு அங்கே திடீரென்று ஒரு சிங்கம் வந்து விடுகிறது. சிங்கம் பார்த்ததுமே இவன் கடகடன்னு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்த பிறகு சிங்கம் மரத்து மேலேயே பார்த்துட்டு இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து மேலே ஒரு குரங்கு தன்னுடைய குழந்தையை அரவணைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த குரங்கு இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டே இருந்தது. அப்போது இவன் இறங்கவே இல்லை. அப்போ சிங்கம் சொல்லிச்சான் குரங்கு கிட்ட, அவனை கொஞ்சம் தள்ளி விடு, நான் சாப்பிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு குரங்கு கிட்ட சிங்கம் சொல்லிச்சான். குரங்கு இல்லை அப்படின்னு சொல்லி அமைதலாக உட்கார்ந்துருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த மனுஷன் சோர்ந்து போயிடுறான். ஈவினிங் ஆயிடுச்சு, ஒன்றும் தண்ணி குடிக்கல, ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த குரங்கு பார்த்தது சொல்லிச்சான், நீ இந்த என்னுடைய குட்டியை வச்சுக்கோ, நான் உனக்கு போய் பழம்லாம் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குட்டியை கொடுத்து விட்டு இந்த பழத்தை பறிக்க அந்த குரங்கு சென்று விட்டுதான். குட்டியை வச்சுட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்து சிங்கம் கேட்டுச்சான், மனுஷனே அந்த குட்டியை எனக்கு போட்டுரு, நான் குட்டியை சாப்பிட்டு நான் கிளம்பிடுறேன், நீயும் கிளம்பி போயிடலாம், குரங்கு தேடும், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு இந்த ஐடியா நல்லா தோணுச்சு. இந்த மாதிரி குட்டியை கீழே போடுறான், குட்டியை சிங்கம் அடித்து சாப்பிட்றது. அது எங்கே யானை பசிக்கு ஒரு சோளப்பொரி மாதிரி பத்தவே இல்லை, அப்படியே திரும்ப பார்க்க ஆரம்பிச்சுதான். அப்போ அதுக்குள்ளே குரங்கு வந்துதான். குரங்கு வந்ததுமே சிங்கம் சொல்லிச்சான், நான் அப்போவே சொன்னேன், இந்த மனுஷனை தள்ளிடு, நான் அவனை நம்பாத, அவனை பாரு, நீ உன்னுடைய குழந்தையை கொடுத்த, அவன் அதை எனக்கு போட்டுட்டான் இறைச்சியா, ஆனால் அது எனக்கு பத்தாது, இப்போ அவனுக்காக காத்திருக்கிறேன், எப்படியாவது இறங்கி தானே வருவான்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் உதவி செய்ய போன மக்களுக்கு அவங்க தீங்கு நினைக்கிறாங்க. நான் என்னுடைய வேலையில் நிறைய அனுபவிச்சிட்டேன் பிரியமானவர்களே. ஒன்றுமே தெரியாத வருவாங்க, நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவங்க நம்மளே தள்ளி விட்டுட்டு அவங்க மேலே ஏறி போயிடுற அளவுக்கு ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வேலை கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். தீமைக்கு தீமை சரி கட்டாமல் அங்கே யோக்கியமானவைகளை செய்து நன்மையை, ஆண்டவருடைய நன்மையை மக்களுக்கு காண்பிக்க நாம் பிறந்திருக்கிறோம். அப்படியே செய்வோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே யோக்கியமானவைகளை செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.